நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. அண்ணாமலை சன்னாப் ஜாசியப்பன் வெங்கட்டம்பாளையம் ஆதமங்கலம் மஞ்சள் கலசப்பாக்கம் தாலுக்கா திருவண்ணாமலை மாவட்டம். எனது செல் நம்பர் 91 59 460 432. அதாவதுங்க, வெங்கட்டம்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் உண்ணாமலை, அவரது கணவர் பழனி தலைவர் பொறுப்பில் அவர் தான் நேரடியாகவே தலைவர் சீட்டில் உட்காந்து கட்ட பஞ்சாயத்து, நிலம் அராஜகம், அவங்க சொந்தக்காரருடைய அவங்கள கையாள வச்சு அராஜகங்கள் சிலது செய்து வந்தாங்க. இதை நான் அந்த சம்மந்தப்பட்ட பஞ்சாயத்து சென்றவங்களோட வீடியோ எடுக்க சொல்லி அவங்ககிட்ட சொல்லி அனுப்பி அந்த வீடியோ மூலிமா நான் மாவட்ட ஆட்சியருக்கு புகார் கொடுத்தேன். புகார் கொடுத்தது இது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. 2022 கொடுத்தேன். ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. 23 நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடுத்தேன். அந்த வழக்குக்கு மீது உத்தரவு வந்த தீர்ப்புக்கு கூட மாவட்ட ஆட்சியாளர் வந்து எந்த நடவடிக்கையுமே எடுக்கவே இல்லை. மேலும் உடனே இன்னொரு உத்தரவுக்கும் உங்கள் வீடியோவும் அனுப்பிச்சி வச்சேன் மாவட்ட ஆட்சியருக்கு. அதுக்கு இன்னும் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே இல்லை. அதுக்கப்புறமே நான் அதாவது திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் திரு பாஸ்கர பாண்டியன் அவர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுத்தேன். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுத்ததில் அதன் பேரில் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் அவர்கள் நேரில் ஆஜராகி இந்தமாதிரி நான் நடவடிக்கை எடுக்கிறேன், அவங்களுக்கு செக் பவர் நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன், இந்தமாதிரி அவங்க மீது காவல்துறையில் புகார் கொடுத்து நடவடிக்கை சொல்லி சில அறிக்கை அவங்க கோர்ட்டில் தாக்கல் பண்ணதை வச்சு வழக்கை தள்ளி வச்சுருக்காங்க. அதாவது வெங்கட்டம்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் உண்ணாமலை, அவருடைய கணவர் பழனி, இவங்க பண்ணுற அராஜகத்துக்கு இது வரைக்கும் பல உயர்நீதிமன்றத்தில் பல தீர்ப்பு சென்னை திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு வந்த நிலையிலும் இது வரைக்கும் அவங்களை எதுவுமே பண்ண முடியல, எதுவுமே கண்டுக்கவே இல்லை. மாவட்ட ஆட்சியர் அலுவலக மாவட்டம், மாவட்ட ஊராட்சி நிர்வாக மாவட்டம், கலசப்பாக்கம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. நானும் பல முறையில் நான் புகார் கொடுத்து பல சட்ட போராட்டம் நடத்தி வரேன். ஆனால் இது வரைக்கும் அவங்களுக்கு எந்தவித ஒரு நடவடிக்கை எடுத்ததாகவே இல்லை. அதிகாரிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவின்படி நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.